இந்த 2 ஃபுட் பிளேட்ஸ்லயும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த பக்கம் 1950ஸ்க்கு முன்னாடி இருந்த மக்கள் எடுத்துக்கிட்ட உணவு அண்ட் இந்த பக்கம் இப்போ 2026ல நம்ம எடுத்துட்டு இருக்கக்கூடிய உணவு. 1950ஸ்ல ஃப்ரிட்ஜோட யூசேஜ்லாம் பெரிய அளவில் இல்லை. ஸோ உணவுகளை அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி சாப்பிட்டாங்க. சீசனல் வெஜிடபிள்ஸ்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க. மில்லட்ஸு, கீ இந்த மாதிரிலாம் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் ஆல்சோ ஃபிக்ஸ்டு மீல் டைம்னு ஒன்று இருந்துச்சு. அண்ட் லேட் நைட் ஃபுட்ஸ்லாம் அவங்க எடுத்துக்கல. பேக்டு ஐட்டம்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் அவங்க அந்த டைமில் அதிக அளவில் எடுத்துக்கல. அண்ட் அந்த டைமில் கெலோரிஸ்லாம் ட்ராக் பண்ணதே கிடையாது. ஈவன் ஒபிசிட்டி கூட ரொம்ப ரேராக தான் இருந்துச்சு. அண்ட் அப்படியே இப்போ 2026ல இருக்க ஃபுட் பிளேட்டை பார்க்கும்போது அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் தான் அதிகமாக எடுத்துக்கிறோம். டெய்லி கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரீஃபைன் ப்ராடக்ட் எடுத்துக்கிறோம், பேக்டு ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறோம், ஃப்ரிட்ஜில் வச்ச சாப்பாடை 3 நாள் 4 நாள் கழிச்சு சாப்பிட்றோம். அண்ட் பேக்கரி ஃபுட்ஸ், மிட் நைட் ஸ்நாக்ஸ்லாம் இப்போ அதிகமாகிடுச்சு. என்னதான் நம்ம கெலோரி ட்ராக் பண்ணி சாப்பிட்டாலுமே டயாபெட்டிஸ், ஒபிசிட்டி, ஃபேட்டி லிவர் அண்ட் செரிமான பிரச்சனை எல்லாம் இப்போ அதிகமாயிட்டே போகுது. ஸோ இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் நம்மளால ஃபுல்லாக மாற்ற முடியலனா கூட அட்லீஸ்ட் 1 ஹெல்த்தி மீல் பர் டே எடுத்துக்கோங்க. ஒரு ஃபிக்ஸ்டு ஈட்டிங் டைம் வச்சுக்கோங்க. பேக்டு ஐட்டம்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் எதுவும் எடுக்க வேண்டாம். அண்ட் டின்னர் பிஃபோர் 7 PM எடுத்துக்கோங்க.